அன்பு நண்பர்களே, நான் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லுத்ரன் திருச்சபையில் சில ஆண்டுகள் இசைப்பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தேன். அப்போது அங்கு ரெவரண்ட் செல்வகுணாளன் என்பவர் அங்கு போதகராக பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் மதுரையில் உள்ள டிடிஎஸ் எனப்படும் தமிழ்நாடு தியாலஜிக்கல் செமினரி, தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் எனக்கு பேராசிரியராக இருந்தார். கலை, இலக்கியம் இவற்றில் சிறிது காலம் அவரிடம் பயிற்சி பெற்றேன். கர்நாடக சங்கீதத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது வரிசைகளையெல்லாம், சரளி வரிசை, ஜண்டை வரிசை போன்ற வரிசைகளெல்லாம் கற்றுக் கொடுத்த பின்பு முதலாக ஒரு கீதத்தை கற்றுக் கொடுப்பார்கள். ஸ்ரீ கணநாத சிந்தூரவர்ண என்ற கீதம். அது ஒரு பிறமத பாடல் என்பதால் அந்த பாடலுக்கு அவர் ஒரு சிறந்த பாடலை எழுதி கொடுத்து அதை பயிற்றுவிக்குமாறு என்னை பணித்தார். அந்த பாடல் என் நினைவுக்கு வந்தது. அதை திரு செல்வகுணாளன் அவர்களுக்கு சமர்ப்பித்து இந்த பாடலை பாடுகிறேன். மனித உரிமை நிலைத்து வளர, தனி மனிதனும் விடுதலை பெற, இயேசு இறைவன் அருகினில் வா. சிலுவை தருவில் குருதி கிளையில் பூத்த மலரின் மனம் பெறுவாய். சிலுவை தருவில் குருதி கிளையில் பூத்த மலரின் மனம் பெறுவாய். இனிய மனமும் உலகில் சுகமும் அமைதி நிலவும் மனித உறவும் இயேசு இறைவன் அருளுகின்றார். வருந்தி உழைத்து எவரும் சுமக்கும் பாரமனைத்தும் சுமந்திடுவார். வருந்தி உழைத்து எவரும் சுமக்கும் பாரமனைத்தும் சுமந்திடுவார். பரம தகப்பன் கிறிஸ்து இறைவன் புனித ஆவி துணை நமக்குண்டு. போற்றி துதிக்க இணைந்திடுவோம். அழுக்கு நிறைந்த இதயம் படைத்து பாதம் வணங்கி தொழுதிடுவோம். அழுக்கு நிறைந்த இதயம் படைத்து பாதம் வணங்கி தொழுதிடுவோம். மனித உரிமை நிலைத்து வளர, தனி மனிதனும் விடுதலை பெற, இயேசு இறைவன் அருகினில் வா. சிலுவை தருவில் குருதி கிளையில் பூத்த மலரின் மனம் பெறுவாய். சிலுவை தருவில் குருதி கிளையில் பூத்த மலரின் மனம் பெறுவாய். இந்த பாடல் மலகரி என்னும் ராகத்திலே அமைந்திருக்கிறது. இது மாயாமாளவ கௌளை என்னும் தாய் ராகத்தின் குழந்தை ராகமாகும். நன்றி.